கோயம்புத்தூர் காரமடை லொக்கேஷனில் நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் ஹைவே மேலே ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க. ப்ராஜெக்ட்டுக்குள்ளேயே எல்லா விதமான அம்யூனிட்டிஸ் லைக் சில்ட்ரன்ஸ் பார்க்கு, ஓல்டேஜ் பர்சன்ஸ்க்கான பார்க்கு, கம்யூனிட்டி ஹால், இது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளேயே ஹாஸ்பிட்டல் வரைக்கும் இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான வேலைப்பாடுகள் எல்லாம் நடந்துட்டுருக்குங்க. அந்த மாதிரி ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு ஒரு ஓன் ஹவுஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா அதுக்கான பெஸ்ட்டான சாய்ஸுங்க. இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மாடல் ஹவுஸ் இப்போ இருக்க சேலுக்கு தான் கொடுக்குறாங்க. பிகாஸ் இந்த வீடு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பார்க்குறப்போ ஒரு 2.25 சென்ட்டில் லுக்கிங் லைக் ஒரு ஃப்ரெஞ்ச் டைப் ஹவுஸ் மாதிரி, இல்லை ஃப்ரெஞ்ச் டைப் பேலஸ் மாதிரி இருக்குது. பிகாஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வீடு கட்டும்போது அங்கே ஜன்னல்கள் வச்சிருப்போம். பட் இந்த வீடு பொறுத்த வரைக்கும் வீட்டோட வால்ஸை விட அதிகமாக விண்டோஸ் டாமினேட் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஃபுல் விண்டோஸ் வச்சு நமக்கு வீட்டில் கரண்ட்டே இல்லை அப்படின்னா கூட டே டைம் ஃபுல்லாகவே வெளிச்சம் இருக்கும். அந்த மாதிரி செம்மையாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் நார்மலாக இல்லாமல் உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக்கிங் லைக் ஒரு ஃப்ரெஞ்ச் பேலஸ். ஏன்னா ஃபுல்லாகவே ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஃப்ரண்ட் பால்கனி, அந்த விண்டோஸ் எல்லாம் பாருங்களேன் ஃபுல் கவர்டு விண்டோஸாக இருக்கும். நமக்கு அந்த மாதிரி செம்மையாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு நீட் அண்ட் டீசென்ட் லுக்குங்க. லேண்ட் டைமென்ஷன் இது தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டு. பட் 40க்கு 30 2.25 சென்ட் லேண்ட் ஏரியா, 1600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது தெற்கு பார்த்த மாதிரியே வீட்டோட ரேம்ப் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா 14.25க்கு 14.25ங்க இந்த போர்ட்டிகோ ஏரியா மட்டும். போர்ட்டிகோவில் பார்க்கிங் டைல்ஸ் முதற்கொண்டு அந்த கலர் பெயிண்டிங் ஒர்க்கை மேட்ச் பண்ணியே கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவல் போர் இருக்குது, வாட்டர் சம்ப் இருக்குது, மேலே சீலிங்கில் ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே நல்ல செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்து தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோருங்க. அஸ் யூஷுவல் நமக்கு சவுத் ஃபேஸிங் சைட்னாலே ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மெயின் டோர் வச்சுருப்பாங்க. பிளெயினான ஒரு டீக்குட் டோரு, பட் நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோன்னா 4க்கு 6 சைஸில் ஒரு சின்ன ஃபாயர் ஏரியா. அப்படியே உள்ளே வர்றப்போ இது லிவிங் ஸ்பேஸுங்க. நமக்கு 10க்கு 15 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் கிளாஸ் விட்ரிஃபைட் டைல்ஸ் அஸ் யூஷுவல் உங்களுக்கு ஸ்பாட்லைட் சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோவை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி ஃபுல்லாக விண்டோங்க. எங்கே பார்த்தாலும் இந்த வீட்டில் விண்டோ இருக்கும். நான் சொல்கிறேனோ இல்லையோ அதை நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ ஹாலுக்கு அப்படி இந்த பக்கம் வரீங்க அப்படின்னா இட்ஸ் அ டைனிங் ஸ்பேஸ். 10க்கு 10 சைஸில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 2 சைடில் விண்டோ, இந்த இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் கொடுத்துருக்காங்க. எல்லா ரூம்ஸ்லேயுமே டாப் லைட்ஸ் உங்களுக்கு மேண்டேட்ரியாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது கிச்சனுங்க. ஒரு 8க்கு 10 சைஸில் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் மாடுலர் கிச்சனாக உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட்ஸு, கபோர்டு, சிம்னி முதற்கொண்டு ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி ப்ராப்பர் மாடுலர் கிச்சனாக ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அது போக இங்கே ஷெல்ஃப் ஏரியா இருக்குது, லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. நார்த் ஃபேஸிங்கில் விண்டோ கொடுத்துருந்தா கூட எக்ஸசிவாக இந்த மாதிரி டோர் கொடுத்து பின்னாடி செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்பேஸ் எப்போவுமே எவ்வளோ வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்கோ அவ்வளோ நல்லாயிருக்கும். வீட்டில் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. வீட்டோட லிவிங் ஸ்பேஸுங்க. இங்கேருந்து ஸ்டேர் கேஸ் கொடுத்து இந்த பக்கம் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் காம்பேக்டான கிட்ஸ் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் 10க்கு 10 சைஸில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஃபுல்லாக 2 விண்டோஸ் தான் எனக்கு பிடிச்சது, ரொம்ப ஹைலைட் இந்த வீட்லேயே. மேலே லாஃப்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட ரெடி பண்ணியிருக்காங்க. கிட்ஸ் இல்லை ரொம்ப பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம தாராளமாக இந்த ரூம் அவங்களுக்கு அலோகேட் பண்ணிக்கலாம். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சுங்க. இன்னும் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்லேயும், ஸோ ஹேண்ட் ரைலிங்கெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெட்ரூம் வர இடத்துலையும் நமக்கு விண்டோ இருக்குது. ஸோ சுற்றி நீங்கள் எங்கே திரும்பினாலும் இந்த வீட்டில் நல்ல வெளிச்சம் இருக்கும். அந்தளவுக்கு நிறைய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்த மாதிரியே எக்ஸாக்ட்லி அந்த லிவிங் ஸ்பேஸ் வர இடத்துல அதே சைஸில் இங்கேயும் லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பாருங்களேன் எல்லா பக்கமும் விண்டோ அண்ட் ஒன் சைடில் எக்ஸிட் டோர் கூட இருக்குது. தென் 2 பக்கமும் 2 பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. 2மே மாஸ்டர் பெட்ரூம் தான். கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் ஒரு காம்பேக்டான கிட்ஸ் பெட்ரூமாக கொடுத்து மேலே வந்தீங்க அப்படின்னா 2மே நமக்கு 10க்கு 15 சைஸில் நல்ல மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் லாஃப்ட் இருக்குது, சொல்ல வேண்டியதில்லை. ஃபுல் ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதில் ஒரு ஓப்பன் பால்கனி ஸ்பேஸும் இருக்குது. ப்ரைவசியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கவர்டு பால்கனியாக கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்லேருந்து மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி பேக் சைடில் நமக்கு இங்கே பால்கனி இருக்குங்க. ஸோ இந்த பெட்ரூம்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாம் ஆன்டிஸ்கிட் டைப்லேயும், வால் டைல்ஸ்க்கு செராமிக் டைல்ஸ்லையும் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணியிருக்காங்க.
சேம் லைக் இந்த பெட்ரூம் மாதிரியே ஆப்போசிட்டில் இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ரூம் சைஸஸ்லாம் ஒரே மாதிரி தான். எக்ஸாக்ட்லி விண்டோஸ் கூட எவ்வளோ பெரிய பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் இருக்குது அண்ட் ஆல்சோ அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஸ்கொயர் டேப்பில் இருந்தது. இந்த பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் நமக்கு லென்த்தியாக ஒரு ரெக்டாங்கிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால், 2 பெட்ரூம். அது தவிர பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்லேயே ஒரு ஓப்பன் பால்கனி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். லைக் உங்களுக்கு ஒரு கேரளா டைப்பில் வேணும் அப்படின்னா ரூஃபிங் வந்து கேரளா டைப்பில் பண்ணிக்கலாம். இல்லை ஃபுல் கிளாஸ் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க இந்த வால்ஸ் ஃபுல்லாக அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் டைப்பில் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி பெரிய பால்கனி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சவுத் ஃபேஸிங்கில். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லிவிங் ஸ்பேஸ்லேருந்து டெரஸ் போகிறதுக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே போயிடலாம். மேலே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்து ஓப்பன் டெரஸ் ஏரியா தான். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா மத்தியானம் ஒரு 1:30 இருக்கும் நாங்கள் இப்போ எடுக்கும்போது. கீழே கூலிங் டைல்ஸ் வந்து டபுள் லேயர் லே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர்நூன் டைமில் கூட உங்களுக்கு சில்லுன்னு தான் இருக்குது. பெரிய அளவுக்கு ஹீட் எல்லாம் இல்லை. ஓவரால் வியூ பார்த்துக்காங்க. கோயம்புத்தூர் காரமடைங்க. நல்லா மெயின் ஸ்ட்ரெயிட் ஹைவே மேலே ப்ராஜெக்டில் உங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னா அப்சல்யூட்லி இந்த வீடு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டோட்டல் ப்ரைஸு 79 lakhs சொல்லியிருக்காங்க. ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம். இந்த வீடு பிடிச்சிருக்கு, நேரில் விசிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும், கால் பண்ணுங்கள்.